பண்ணி பார்க்கணும். கிறிஸ்து வரப்போகிறார். இந்த இயேசுவின் வருகையிலே பிரவேசிக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, யூஸ்வலாக நாங்கள் ஒரு 7 காரியங்கள் சொல்லுவோம். அந்த 7 காரியங்களை நீங்கள் செய்யும் போது கிறிஸ்துவின் வருகையிலே பிரவேசிப்பது எளிது. முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். இல்லை எங்கள் அப்பா காலத்துலேருந்து நான் சர்ச்சுக்கு வரேன், என் தாத்தா காலத்துலேருந்து சர்ச்சுக்கு வரேன், தலைமுறையாக சர்ச்சுக்கு வரோம். நீங்கள் எத்தனை தலைமுறையாக வேணால் வாங்க, உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? உங்கள் அப்பாவுடைய ரட்சிப்பில் நீங்கள் ஓட முடியாது. நீங்கள் ஒரு பாவம் நிதானித்து பாவம் செய்கிற காலகட்டம் வர வரைக்கும் உங்கள் அப்பாவுடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்குள்ள நீங்கள் வந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் யோசித்து பாவம் செய்ய தொடங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாவ மன்னிப்பு அவசியமாக இருக்கிறது. பின்மாற்றம் அடைஞ்சவங்களுக்கும் அது பொருந்தும். இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட ஒப்பு கொடுங்க, ஒப்புரவாக்குங்க. ஆண்டவர்கிட்ட அந்த பாவம் மன்னிக்கப்பட்டோன்னு உங்களுக்கு ஒன்று வரும். அதுக்கு பேர் தான் ரட்சண்ய சந்தோஷம். அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட உங்கள் ஆத்மாக்குள்ளே வரும். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் வருகையில் பிரவேசிக்க முடியாது. வசனம் தெளிவாக சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க. கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானா அவன் பரதேசிக்கு போலியா அப்படிங்கிறாங்க. கள்ள ஞானஸ்நானம் எடுக்கலை. பக்கத்தில் இருந்த இயேசு எடுத்தாரா இல்லையா? பக்கத்தில் இருந்த இயேசு எடுத்தாரா இல்லையா? அப்போ ஏன் நீங்கள் இயேசுவை பார்க்காம திருடனை பார்க்குறீங்க? நீங்கள் திருடனாக இருந்தால் திருடனை பாருங்கள், நல்லவனாக இருந்தால் இயேசுவை பாருங்கள். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. நிறைய பேர் ஏன் திருடன் எடுக்கலை, ஏன் திருடன் அவ்வளோ பெரிய தேவன் எடுத்திருக்காரு, அது கண்ணுக்கே தெரில. இந்த திருடனுக்கு அந்த திருடன் தான் தெரியுறான். திருடன் ஏன் எடுக்கலை? திருடன் எடுக்கலை, அவன் பரலோகத்துக்கும் போகலை, அவன் பாரடைஸுக்கு தான் போனான். ஆனால் இயேசு எடுத்தார், அவர் பரலோகத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது பரலோகம். உள்ளே நுழையணும்னா தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். வேறு எந்த ஞானஸ்நானமும் பைபிள் சொல்லலை. சின்ன வயசில் எடுத்தேன், குழந்தையில் எடுத்தேன், கொடிக்கு கீழே எடுத்தேன், அங்கே எடுத்தேன், இங்கே கிடையாது. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி எடுத்திருக்கணும். சீஷனாகி எடுத்திருக்கணும். அதுவும் அதாவது பாவங்களை அறிக்கை செய்து இனி நான் புது சிருஷ்டியாக மாறேன்னு விசுவாசித்து எடுத்திருக்கணும். நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், கும்பலாக கொடுத்தாங்க, என்னையும் போட்டு முக்கிய எடுத்துட்டாங்க, எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியாதுன்ற ஞானஸ்நானம் இல்லை. சில ஆட்களுக்கெல்லாம் ஞானஸ்நானம் ஏன் எடுத்தோன்னே தெரியல, இங்கேயும் எடுத்துடுறான். இஸ்ரவேலுக்கு போய் யோர்தானை பார்த்தா அங்கேயும் எடுக்கணுங்கிறான். இந்த ட்ரிப்பு போகிறாங்கல்ல, யோர்தானை பார்த்தோன்னு ஆசை வந்துடுது. ஏன்பா யோர்தானை பார்த்தோன்னு ஆசை வருது? இல்லை, இயேசு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஞானஸ்நானம் யோர்தானை 2 தடவை எடுத்துட்டார். ஏன் எடுத்தேன்னா, யோர்தானை பார்த்தேன், இயேசு ஞானஸ்நானம் எடுத்தாரே, அதனால் நானும் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு எடுத்துட்டேன். நான் கேட்டேன், இயேசுடைய கல்லறையை பார்த்தியான்னு. பார்த்தேன். நான் ஏன் உனக்கு சாவர ஆசை வரலன்னு கேட்டேன். யோர்தானில் முங்குற ஆசை வந்துச்சுல, அப்போ கல்லறைக்குள்ளே போய் படுக்கிற ஆசையும் வரணும்ல. இது எடுத்த ஞானஸ்நானத்தையும் ஒழுங்காக எடுக்காத ஆள், சும்மா எங்கேயாவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா உடனே முங்கி எழுதிருக்கிறது. விசுவாசித்து சீஷனாகி எடுக்கணும். அதற்கு பேர் தான் ஞானஸ்நானம். 3வது மிக முக்கியமானது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். இன்னைக்கு கடைசி காலத்தில் ஒரு குரூப் எழும்பி பரிசுத்த ஆவி கிடையாது, அந்நிய பாஷை கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. நாங்கள் சொல்லுகிறோம், பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அவர்தான் சபையை நடத்துகிறவர், அவர்தான் சபையின் மூத்த போதகர், அவர்தான் சபையை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க போகிறவர். பரிசுத்த அபிஷேகம் பெறாமல் உங்களால் உலகத்தை ஜெயிக்கவே முடியாது. அவர்தான் நமக்கு உதவி செய்கிறவர். பரிசுத்த அபிஷேகம் பெறாதவங்க சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை நான் வீட்டுக்கு தெரியாமல் வரேன், நான் அபிஷேக கூட்டத்தில் கலந்துக்க முடியாதுன்னா வெரி சிம்பிள், வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கிட்டு நல்லா ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. மாம்சமான யாவர் மேலும் தன் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 4வது, வேறுபாடு உள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உலகத்துக்கு என்ன இருக்கணும்? வேறுபாடு இருக்கணும். உலகத்தை விட்டு வர சொல்ல, உலகம் உங்களை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் உட்காந்து சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான், ஆஃபீஸை விட்டு போக முடியாது, அந்த இடத்துல உட்காந்துருக்கணும். அது உங்களை கரெக்ட் பண்ணாமல் பார்த்துங்க, அதான் முக்கியம். நாங்கள் இதை முந்தி இப்படி சொல்லியிருந்தோம், இப்போ நாங்கள் எப்படி சொல்ல வேண்டியிருக்கு? சர்ச்சுக்குள்ளே வராமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் போய் அங்கே கெட்டு போயிடாதீங்கன்னு சொல்கிறத போகாமல் இப்போ சபை கெடுக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இயேசு சொன்னார்ல, ஓநாய்களை ஆடுகளை மந்தைகள் ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். ஆனால் பவுல் சொல்லுவார், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வருகிறது. ஒரு காலத்தில் நம்ம ஓநாய்களுக்குள்ளே போனோம், இப்போ ஓநாய் உள்ளே வருது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. நீங்கள் ஓநாயின்னொன்னே பல்ல நீட்டிக்கிட்டு அப்படியே ரத்தத்தோட அப்படிலாம் வராது. நல்ல கோட்டு போட்டு ஷூ போட்டு நல்ல அழகாக ட்ரெஸ் போட்டு வருது. நீங்கள் ஓநாயின்னா அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த ஓநாயெல்லாம் இப்போ அப்படி தான் வருது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. வேறுபாடுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அடுத்து
5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது கண்டிப்பாக கொண்டு போக வேண்டிய ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டால் ஆத்துமாக்கள். ஏன்னா இங்கேருந்து வேறு எதையுமே நீங்கள் கொண்டு போக போகிறது இல்லை, கொண்டு போகவும் முடியாது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் செய்ய சொன்னதுன்னு ஒன்று இருக்குன்னா ஒன்றே ஒன்று தான், நீங்கள் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுங்கள். ஸோ சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. 6வது மிக முக்கியமானது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். படுக்க போகும்போதும் சரி, எந்திரிக்கும் போதும் சரி, நான் வருகையில் போகணுங்கிறது. ஏன்னா அதான் நம்ம டெஸ்டினேஷன், அதை நோக்கி தான் நம்ம ஓடுறோம். அது ரத்தத்தில் ஊறிடணும். 7வது கடைசியாக, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படும். இந்த 6லும் முடிவு பரியந்தம் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானஸ்நானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. நாம் ஜெபம் பண்ண